ஆக்சுவலா அது உயிரற்றதுன்னு உங்களுக்கு தெரியும். அதை மீறி அதோட உங்களுக்கு இருக்கிற சென்டிமெண்ட் என்ன? எங்கெல்லாம் இதுக்கு உயிர் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுது? எனக்கு எப்போ அந்த பைக் மேல அந்த ஒரு கனெக்ட் வருது அப்படின்னா, நான் ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது அது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் அங்கேருந்து கொஞ்சம் 4-5 பேர் அப்படியே கொஞ்சம் ஒரு கூட்டமாவே வந்துட்டு இருக்காங்க. எனக்கு என்ன ஆச்சுன்னா பயம் வந்துருச்சு. பிரேக் பிடிச்சாலும் கண்டிப்பா போய் இடிச்சிருவேன். நான் எல்லாரும் கடல்லாம் யோசிப்பாரு. நான் சொன்னது, டே தம்பி எப்படியாவது இந்த பிரச்சனையை விட்டு என்ன கொண்டு போயிரு. அது எப்படா முடியும்? நான் சொன்னது, டே தம்பி எப்படியாவது இந்த பிரச்சனையை விட்டு என்ன கொண்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூட்டு பின்னால நானும் நினைச்சேன்னா அவனும் நினைச்சானா கண்டிப்பா கீழே உந்துருவோம் அப்படின்னா. ஸோ அந்த சின்ன கேப்ல கண்ணை மூட்டு ரைஸ் பண்ணி அந்த சின்ன கேப்குள்ள உள்ள விட்டுட்டேன். நான் என்ன நினைச்சேனோ அது கரெக்டா அந்த பைக் பண்ணி என்ன அந்த ஒரு பிரச்சனையில இருந்து காப்பாத்தி வெளியே கொண்டு வந்துருச்சு. நான் ஏதோ பெருசா சாதனை பண்ணிட்டுதா என்ன பாராட்டினாங்க. இந்த பாராட்டுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல, இவரு எங்க அண்ணன். ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து உங்க பைக் தான் உங்களை காப்பாத்துன்னு நினைக்கிறீங்க? அது வந்து காப்பாத்தல. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த செகண்ட்ல வந்து என்ன பதட்டமாவே தான் பேசுறீங்க. பதட்டமா இருக்கா? என்னையா பதட்டம்? இல்ல உங்க முகம் ஒரு கம்பீரமா இருக்குங்க. இருக்குல்ல, இல்லன்னா அரிசி கடை நடத்த முடியுமா? என்னோட பைக் பேரு மீமோ. அவர் சொன்ன மாதிரி என்னோட பைக் வந்துட்டு நிறைய க்ளோஸ் கால்ல இருந்து எனக்கு காப்பாத்தி இருக்கு. யார்கிட்டயுமே நம்ம ஃபீலிங்ஸை வந்துட்டு ஷேர் பண்ண முடியாது. அப்படிங்கிறப்ப நமக்குன்னு வந்துட்டு ஒரு ஜீவன் இருக்குன்னா அது வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பைக் தான். என் ஹஸ்பண்டுக்கு அடுத்து. இவ்வளவு பாசம் வச்சிருப்பேன் நான் எதிர்பார்க்கல மாட்டேன். என்ன எப்படி பேசுவீங்க? ஒரு பைக்கோட எப்படி பேசுவீங்க? எனக்கு அது கியூரியஸா இருக்கு. மீமோ வீட்டுல வேற இப்படி ஒரு பிரச்சனை நடந்து போச்சு, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவங்க கூட எங்கேயாவது போயிட்டு வந்தா ஃப்ரீயா இருக்கும்னு தோணுது. போலாமா? ஒரு 1 டே இல்லைன்னா ½ டே நம்ம எங்கேயாவது போயிட்டு வரலாம். ஒரு 1 டே ½ டே எங்கேயா 2 பேரும் போயிட்டு எங்க போவீங்க 2 பேரும்? எப்படி அது திருப்பி செய்யுங்க சார். ஓகே சூப்பர் சார். எனக்கு என்னோட ஹேண்டில் பார் தொட யாரோ என் கையை பிடிச்சிட்டு எனக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ற மாதிரியே இருக்கும். அது எப்படி ஹேண்டில் பாரை தொடும்போது அது சார் நம்ம இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கோம்ல சார், நம்ம கையை யாரோ ஒருத்தவங்க பிடிச்சிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். ஒரு சோகத்திலயோ கஷ்டத்திலயோ என்ன ஜட்ஜ் பண்ணாம ஒரு பர்சன் என் கூடயே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணும் சார். இதுவே கூட யாருமே ஸ்கிராச் பண்ணக்கூடாதுன்னு பிபிஎஃப் யாருன்னா தொட்டா கூட எனக்கு கோவம் வரும். திடீர்னு எதனா பண்ணிட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிராச் வந்தாலும் நம்மளுக்கு மனசு கஷ்டமா இருக்கும். என்கிட்ட தான் கப்பல் இருக்கு. என்னைக்கு என்ன கைவிடாத பிளாக் பாய். இப்போ வண்டினா ஸ்கிராட்ச் கிச்சு விழுங்க இப்படி அவனா திரும்ப தானே செய்வான். ஆனா வெளியில காட்ட முடியும். ஒரு பார்க்கிங் நிக்கிறேன் அப்படியே ஒருத்தர் திருப்புவாங்க தான். அழுத்தாதடா அவனுக்கு வலிக்கு விட்டாங்க. இத பாரு தரலத்து உடம்புல இருந்து ஒரு குற்றத்தை ஒண்ணு நான் தாங்க மாட்டேன். பாரு உனக்கு என்ன வேலை நான் குடுறேன். நான் ஊட்ற நம்ம எப்படி நம்மளை தயார்படுத்திக்கிறோம் அதே மாதிரி என்னுடைய காரை நான் தினசரி க்ளீன் பண்ணிட்டு அதுக்கு உண்டானத பூவெல்லாம் வச்சு ஒரு நாள் தவறாம அதை நான் பண்ணிட்டு இருக்கேன் 15 வருஷமா. தினமும் நல்லா க்ளீன் பண்ணுவீங்களா? க்ளீனிங் சொல்லாதீங்க. வாயில் அடிங்க. தினம் அபிஷேகம் பண்ணுவியாப்பான்னு கேளுங்க. யாரு கேட்டாலும் நான் அப்படித்தான் சொல்லுவேன். ஒய்ஃப் அங்கே தான் இருக்காங்க. அவங்களுக்கு தினசரி நான் வாங்கி கொடுக்கலங்கிறது டெய்லி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஏங்க 15 வருஷமா உங்களுக்கு பூ வாங்கி கொடுக்காம காருக்கு பூ போட்டுக்கிட்டு இருக்காருங்க அவரு. இந்த மாதிரி கேவலமான ஒருத்தனை பார்த்ததே இல்லைன்னு தானே தோணுது. இருட்டமாச்சே நீயே ஃபர்ஸ்ட் வந்துட்டு போ. அவரே எப்படி அங்க அழகா அப்படி பூலாம் செட் பண்ணுவாரா காருக்குள்ள? ஆமா சார். உங்களுக்கு மாதிரி என்னைக்கா தலையில வச்சு விட்டுருக்காரா? அதெல்லாம் கிடையாது. வாங்கி கொடுக்கறதே பெருசு. அதுல தலையில வேற எங்க சார் வைக்க வராரு? ஏன் எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச? காரை உயிருள்ள ஒன்றாக பார்த்தல் ஒண்ணு இருக்கு. ஆனா நீங்க பாக்குறது அப்படி தெரியல. காரை மனைவியாகவே பார்க்கிறீங்க. எடுத்துக்கலாம் மனைவியா பாக்குறேன். அந்த அளவுக்கு பாசமா இருக்கணும் அதோட. ஐயா தோர இது சோயனல பூமி ஐயா தோர. நீங்க அந்த காரை அவர் கொஞ்சுவாரு கும்பிடுவாரு, நீங்க திட்டுவீங்களா? சட்டையே பண்ண மாட்டேன் சார். அது வந்து நின்னா என்ன போனா என்ன அதை பாக்குறதே இல்ல. ஆமா. ஓப்பனிங்ல எவ்வளவு கம்பீரமா இருந்தியோ அதே கம்பீரத்தை யாரோ எவரோ மாதிரி மைண்ட் பண்ணு. ஆக்சுவலா நீங்க என்னென்னமோ சொல்றீங்க. அப்பெல்லாம் கூட எனக்கு அது உயிருள்ள பொருள் உயிருள்ள ஒன்றுன்னு தோணலை. ஆனால் அவங்க சொன்னாங்க நான் அதை சட்டையே பண்ண மாட்டேங்க அப்போ நாங்கள் அப்போ தான் அதுக்கு உயிர் இருக்குன்னு தோணுச்சு. காணொலியை பார்த்து விட்டு அப்படியே போகக்கூடாது. கீழே 3 பொத்தான் இருக்கும், அதை அமுக்கணும். பதிவுன்னு ஒரு சிவப்பு கலரில் ஒரு பொத்தான் இருக்கும், அதை போய் அமுக்கினா தான் உங்களோட வருகை பதிவாகும். இப்போ எங்களுக்கு 40,000 பதிவுகள் கிட்ட இருக்கு. சரி நம்ம போய் விளையாடுவோம். இனிமே நிம்மதியாக வேலை செய்யலாம்.
சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.